விஜய் டிவியோட ஆஸ்தான ஆங்கரான சிவகார்த்திகேயன் மெரினா அப்படிங்கிற படம் மூலமா திரையுலகத்திற்கு அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் 3 படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்சாரு. அதுக்கப்புறம் 2 ஹீரோ கதையில எல்லாம் நடிச்சாரு. தனித்து இவர் ஒரு படம் நடிச்சாரு அப்படின்னா அது வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் எதிர்பார்த்தபடி ஓடாத காரணத்தினால வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மட்டும் வெற்றி அடைஞ்சது. அதை தொடர்ந்து இவரு ஒரு பெரிய ஹீரோ லெவலுக்கு நிறைய பேர் கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல மான் கராத்தே அப்படிங்கிற படத்தை பிக் பண்ணி அந்த படத்துல இவரு ஹீரோவா கமிட் ஆனாரு. இவருக்கு ஜோடியா ஹன்சிகா நடிச்சிருக்காங்க. இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி 42 கோடிக்கு இது விற்பனை ஆயிருக்காம். அது மட்டும் இல்லாம ஒரு புது ஹீரோ, அதுவும் வளர்ந்துட்டு வர்ற ஹீரோக்கு இவ்ளோ கோடி ரூபாயில ஒரு படம் விக்குது அப்படின்னா இவர் அடுத்த முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தவரா வர்றதுக்கு ஆச்சரியம் இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மத்த வளர்ந்துட்டு வர்ற அப்புறம் வளர்ந்த நடிகர்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கடுப்பாக்கி இருக்கு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமத்தை மட்டும் விஜய் டிவி 9 கோடிக்கு வாங்கியிருக்காம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல மொத்தமா 700க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல இந்த படத்தை வெளியிட போறாங்களாம். இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் 100க்கும் மேற்பட்ட நிறைய திரையரங்குகள்ல இந்த படத்தை வெளியிட போறதாக சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 42 கோடிக்கு மான் கராத்தே விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நாளைக்கு, அதாவது 4ஆம் தேதி ஏப்ரல் மாசத்துல இந்த படம் வெளியாக போகுது. வளர்ந்துட்டு வர்ற சிவகார்த்திகேயன், விஜய், சூர்யா இவங்களுடைய லிஸ்ட்ல ஒரு 5வது இடத்துலயாச்சும் வந்துருவாரு கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. இந்த விஷயம் நமக்கெல்லாம் இப்படி தெரிஞ்சாலும் சக ஹீரோஸ்க்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படிங்கறத அவங்கள கேட்டா மட்டும்தான் தெரியும்.